This morning I'm going to teach you from the topic called the cost of drifting away. ஆமென். விலகி செல்கிறதின் விளைவை குறித்து உங்களோடு கூட பேச இருக்கிறேன். When we are in align with God, நாம் தேவனோடு இணைந்து இருக்கும்போது, when we are with God, கர்த்தரோடு இருக்கும்போது, oh, what a joy, what a happiness we have. என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. When we drift away, the danger of spiritual drifting is such a big consequences in our life. ஆவிக்குரிய வாழ்விலே வழி விலகி செல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விளைவை நம்ம சந்திக்க நேரிடும். Sometimes we also will not know, slowly we will go away from the presence of God. சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு மெதுவாக விலகி சென்று விடுகிறோம். That is what I want to teach you this morning. And I humbly request everyone, would you please turn your Bible to the letter of Hebrews chapter 2. Let us read verse 1 to 4. அதைத்தான் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எபிரேயருக்கு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். Hebrews chapter 2 verse 1 to 4. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. Next a couple of minutes we are going to study from God's word. I humbly request everyone be in prayerful attitude. Ask the Lord to speak to our hearts this morning. அடுத்த சில நிமிடங்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆகவே உங்களை நான் தாழ்மையோடு கேட்கிறேன், மிக கவனமாக இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். Hebrews chapter 12 verse 1 to 4. எபிரேயர் 2 முதல் 4 வசனங்கள். When I was an young boy, பாஸ்டர்கள் ஆமென் இளைய வயதில் இருக்கும்போது, studying at 11th standard high school, ஆமென் ஹை ஸ்கூல் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலத்தில், one early morning one of my friend came to me. His name is Vijay. அதிகாலையில ஆமென் பாஸ்டருடைய வீட்டில ஆமென் ஒரு நண்பர் கடந்து வந்தார். அவருடைய பெயர் விஜய். By those days we don't have mobile, so any communication has to be in person. அந்த நாட்களிலே மொபைல் போன் வசதிகள் இல்லை. தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக வந்துதான் தொடர்பு கொள்ள வேண்டும். So he came by bicycle and he met me and said, "Sunny, why can't you come along with me? Next day the next day is a holiday, so to go to beach." அவன் பாஸ்டருடைய வீட்டிலே அவர் சைக்கிளிலே கடந்து வந்து, அவன் சன்னி என்னோடு கூட நீ வா, நாளைக்கு நமக்கு விடுமுறை இருக்கிறபடினாலே அவன் நம்ம வெளியே பீச்சுக்கு போகலாம் என்று பாஸ்டரிடத்திலே சொன்னார். And I was so happy. அவன் பாஸ்டர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். And he said, how many of them we are going? அவன் எத்தனை பேர் நம்ம போகிறோம் என்று கேட்டார்கள். I was asking him and he said, you know, me and my friends are also coming. Sunny, do you want to come join with me? ஆமென், நானும் என்னுடைய நண்பர்களும் போகிறோம், நீயும் என்னோடு கூட வா, நம்ம சேர்ந்து போகலாம் என்று சொன்னான். And I asked him, Vijay, do you know swimming? நான் பாஸ்டர் இடத்துல கேட்டார், உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, நீந்த தெரியுமான்னு கேட்டார். And Vijay said, yes, I know swimming. எனக்கு நல்ல நீந்த தெரியும் என்று சொன்னான். I said, Vijay, I don't know swimming. அவன் விஜய் எனக்கு நீந்த தெரியாது, but also I'm very much interested to go. ஆனால் அதை அறிய நான் வர விரும்புகிறேன் என்று சொன்னேன். But my house, you know, a strong man, my dad is there. போனா அச்சு பிச்சு எடுத்துருவாரு. அதனால I said, Vijay, I cannot go. My dad will not allow me. You go. ஆமா, என்னுடைய வீட்டில் ஒரு உறுதியான தகப்பனார் இருக்கிறார். ஆகவே என்னால் போக முடியாது, என்னுடைய தகப்பனார் அடிப்பார். ஆகவே நான் வரவில்லை, நீ கடந்து போ என்று சொன்னேன். So you forced me, but somehow I managed him and sent him. அவர் என்னை மிகவும் வற்புறுத்தினார். ஆகவே நான் அதற்கு இணையாதபடி நான் அவனை அனுப்பிவிட்டேன். Vijay and me, we did sports together and we traveled in Delhi and different places in India. ஆமென். பாஸ்டரும் அவருடைய நண்பர் விஜயும் ஆமென் ஸ்போர்ட்ஸ்ல பல இடங்களிலே அவர்கள் டிராவல் பண்ணி இருக்கிறார்கள். இந்தியாவில் டெல்லியில பல இடங்களிலும் விளையாட்டிலே அவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். Very dear friend of mine. பாஸ்டருக்கு மிகவும் நெருக்கமான நண்பன். Very close to me. ஆமென். பாஸ்டருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். He is a very strong man. He is a javeliner. ஆமென். நல்ல ஒரு பலமுள்ள மனிதன். ஆமென். அம்பு ஈட்டி எறிகிற அந்த கலையை அறிந்தவன். Very dear to me. அவன் பாஸ்டருக்கு மிகவும் நெருங்கிய நண்பன். I managed him. ஆமென். எப்படியோ நான் அவனை மேனேஜ் பண்ணி கொண்டேன். Then you know, he went to with his friend to the beach. ஆமென். அவன் தன்னுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டு அவன் போய் விட்டான். The next day, அடுத்த நாள் news spread all over the place. ஆமென். எல்லா இடங்களிலும் செய்திகள் வர ஆரம்பித்தது. Vijay is missing. ஆமென். விஜயை காணவில்லை. So the story goes like this. இந்த சம்பவம் இப்படியாக போகிறது. And it was a holiday time. Lot of people crowded in Marina Beach. அது ஒரு விடுமுறை காலங்கள். ஆமென். மெரினா பீச் முழுவதும் ஜனக்கூட்டமாய் நிரம்பி இருக்கிறது.
இருக்கிறது. And he and friend was swimming. ஆமென். அவனும் அவனுடைய நண்பர்களும் அவர்கள் நீச்சல் அடிக்கிறார்கள். And the wave came, he was going inside. He knows swimming, so little bit he went inside. ஆமென். அலைகள் வேகமாக அடிக்க ஆரம்பித்தன. அவனுக்கு நன்றாக நீச்சல் தெரிந்தபடியினாலே கடலுக்கு ஆழமாக சென்று அவன் நீந்திக் கொண்டிருக்கிறான். And it became 1 hour, 2 hour. He was really enjoying it. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவன் நன்றாக அதை என்ஜாய் செய்து அவன் குளித்துக் கொண்டிருக்கிறான். Slowly the wave took him little and little and little. Hundreds of people are watching. Slowly that current has taken him inside the sea. மெதுவாக மெதுவாக அவன் அங்கே நீந்திக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஆமென் கொஞ்ச தூரத்திலே அவன் மெதுவாக அது இழுக்கப்பட்டு அந்த அலையின் அந்த வேகத்திற்கு அவன் தாக்கு கொடுக்க முடியாதபடி அவன் விலகி சென்று He விட்டான். tried his best to come back, but the current was so powerful, it took away, it drifted away. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி அதிகமாக முயற்சி செய்தான். ஆனாலும் அலையின் வேகம் அதற்கு ஈடு கொடுக்காதபடியினாலே அவன் அங்கிருந்து காணாமல் போய்விட்டான். For everyone, he disappeared there. எல்லாரும் பார்ப்பதற்கு முன் பார்க்கிற ஒரு சூழ்நிலையிலே அவன் காணாமல் போய்விடுகிறான். And after 3 days later, his body was found in some other beach. அவனுடைய சரீரமானது 3 நாட்களுக்கு பிறகு வேற ஒரு பீச்சிலே கண்டெடுக்கப்பட்டது. It broke everyone's heart. அது எல்லாருடைய இருதயங்களையும் உடைத்தது. Even I had his sports certificate with me in my life, with me. ஆமென். அவருடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் கூட ஆமென் பாஸ்டரோடு கூட இருந்தது. It really broke a heart. அது எங்களுடைய இருதயத்தை நிச்சயமாய் உடைத்து போட்டது. See, the current, the wave slowly drifted him. அந்த அலையின் தாக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே அங்கிருந்து இழுத்து கொண்டு போய்விட்டது. That is how the world, the current of this world, the passion of this world, the things of this world, slowly it can drift away. Our life will be destroyed. அப்படி போலதான் இந்த உலகத்தின் காரியங்களும் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளும் இந்த உலகத்தின் இச்சைகளும் ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இழுத்து போய் விடுகிறது. Our spiritual life can be exactly be like that. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆமென் இதை போலவே காணப்படலாம். These worldly things can take away our prayer life. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய ஜெப நேரங்களை எடுத்து போடும். It can stop reading Bible. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை நிறுத்தி போடும். And stop going to church. சபைக்கு போவதை நிப்பாட்டி செல்லும். It stop praying to God. தேவனோடு ஜெபிப்பதை அது நிறுத்தி போடும். It stop become a compromised in this world. அது இந்த உலகத்தோடு ஒத்து போகிறதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தும். Gradually it can drift away from God's presence. மெதுவாக தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மை விலகிச் செல்ல வைக்கும். It's a process, but it's a small process. Slowly it will take away our life. இது ஒரு பெரிய பகுதி. அது மெதுவாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி அது அங்கிருந்து நம்மை கொண்டு சென்று விடும். Slowly, hardly notice until we lost the joy and happiness in our life. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்ம இழந்து போய் விடுகிறோம். So here in book of Hebrews, எபிரேயர்ல வாசிக்கும்போது and the author of this book, இதை எழுதின ஆக்கியோன் he understood the state and condition, the believers, the Jewish community living there. ஆமென். யூத ஜனங்கள் வாழ்கிற இந்த ஆத்துமாக்கள் ஜீவிக்கிற அந்த சூழ்நிலையை அவர் அறிகிறார். And he saw these people were discouraged, persecuted, and they want to go into their older lifestyle. இந்த ஜனங்கள் துன்பப்படுத்தப்பட்டவர்களாக நெருக்கப்பட்டவர்களாக தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு மீண்டும் கடந்து செல்கிறவர்களாக They are இருந்தார்கள். slowly going away from the love of Christ. மெதுவாக தேவனுடைய அன்பை விட்டு விலகிச் செல்கிறார்கள். Keeping all this in mind, the author, he writes these words. இதை எல்லாம் மனதிலே வைத்து இந்த ஆசிரியர் இப்படியாக அவர் எழுதுகிறார். He says, therefore we must much closer attention to what we have heard. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். So that we do not drift away from it. அப்பொழுது அவைகளை விட்டு நாம் விலகாதபடி இருப்போம். It says therefore. ஆகையால் என்று சொல்லப்படுகிறது. Therefore means the rule is we have to study the previous verses. ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ரூல் ஆனது மேலே இருக்கிற வார்த்தைகளை படிக்க வேண்டும். So this is chapter 2 and chapter 1 it talks about what is the things. ஆமென். இது இரண்டாவது அதிகாரம். இதற்கு மேலே இருக்கிற முதல் அதிகாரம் என்ன என்று சொல்லி நாம் அறிய வேண்டும். Here the author talks about Christ. ஆமென். இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகிறார் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். And it talks about Christ's superiority. ஆமென். ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். Christ is supreme by among everything. அவர் எல்லாரிலும் மேலானவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். Jesus is greater than angel. ஆண்டவராகிய இயேசு தேவதூதர்களை பார்க்கிலும் பெரியவர். Jesus greater than the prophets. தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் இயேசு பெரியவர்.
பெரியவர். Jesus is greater than all the messengers. ஆமென். எல்லா தூதர்களை பார்க்கிலும் செய்தி கொடுப்பவர்களை பார்க்கிலும் அவர் பெரியவர். And Jesus, the purpose of Christ coming into this earth. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்ததான பெரிய நோக்கம். So here he starts with, therefore we must. ஆகையால் நாம் கண்டிப்பாக என்று சொல்லப்படுகிறது. It's a command. It is not for certain person or me or you. It is we all together. We should do it. We have to do it. இது ஒரு கட்டளை. இது உனக்கோ எனக்கோ என்று அல்லாதபடி இது நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். So no believer is exempted from that. இதிலிருந்து யாரும் விலக்கு இல்லை. Even pastor or elder or bishop or believers or every person, we all, it includes every person. ஆமென். போதகராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், எல்லா தேவ பிள்ளைகளாக இருக்கலாம். இது எல்லாரையும் இணைக்கிறது. Our faith should be always dependent on God, and it is always connected with God, intimate relationship with God. நம்முடைய விசுவாசம் எப்போதும் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய தொடர்பு ஆண்டவருடைய உறவிலே எப்போதும் நீடித்திருக்க வேண்டும். A continuous attention should be there. ஆமென். தொடர்ச்சியாக ஒரு அக்கறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். Perseverance should be there. ஆமென். ஒரு தொடர்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். So he says, therefore, that means previous, the superiority of God, supremacy of God. ஆகையால் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று சொல்லப்படுகிறது. We must pay closer attention to him. நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார்கிட்ட கவனமா இருக்கணுமா? We have to be very closely knowing about Christ. ஆமென். கிறிஸ்துவை அதிகமாக அறிவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். Hold firmly on him. ஆமென். தொடர்ந்து அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். Earnest heed towards Christ. ஆமென். மிக தீவிரமாக கிறிஸ்துவை கவனிக்க வேண்டும். Remaining full attention on Christ, what he did on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் செய்த எல்லாவற்றையும் நினைத்து பார்க்க வேண்டும். Like a ship, a captain, he holds the steering and is so actively involved, seeing the current of the sea, the waves, the icebergs or storm. How he is so much careful. That's how we always be very attentive on Christ. ஆமென். கடலிலே கப்பல் இயக்குகிற அந்த ஓட்டி அவர் எப்படி கவனமாக வருகிறதான போராட்டங்கள், வருகிறதான அந்த ஐஸ் கட்டிகள், பெரிய பெரிய மலைகள் போல இருக்கிறவைகளை இடிக்காதபடி எவ்வளவு கவனமாக இருக்கிறது போல நாம கவனமாக இருக்க வேண்டும். Believers has to keep our mind, our heart towards Christ. விசுவாசிகள் நம்முடைய மனதையும் இருதயத்தையும் கிறிஸ்துவின் மேலே வைக்க வேண்டும். We should not be drawn away by church rules, that rules, this rules, legality and all kind of things, but Christ is our center of our attention. ஆமென். சபையின் ரூல்கள், மற்ற விதமான காரியங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு நம்ம விலகி போகாதபடி உறுதியாக கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். God's word, the person of Christ, what Christ did on the cross for us, our salvation, these are some of the key things we have to be focused. ஆமென். கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவின் வசனம், ரட்சிப்பு இவைகளிலே மிகவும் குறிக்கோளாய் நாம் இருக்க வேண்டும். So he says, therefore, ஆகையால் we must pay closer attention to what we have heard. நாம் கேட்டவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். So he is saying what we heard. நம்ம என்ன கேட்கிறோம்? Chapter 1 talks about Christ. ஆமென். முதல் அதிகாரம் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. He is a supreme. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். He is a God who sent by Father to this earth. ஆமென். பிதாவாகிய தெய்வம் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். Everyone asked, show me the Father. ஆமென். பிதாவை எனக்கு காண்பியும் என்று எல்லாரும் கேட்டார்கள். And Jesus said, if you have seen me, seen the Father. இயேசு சொன்னார், என்னை பார்க்கிறவன் பிதாவை காண்கிறான். And lot of places everyone were curious to know who is God. அநேக இடங்களிலே தேவன் யார் என்பதை அறிவதற்கு ஜனங்கள் தீவிரப்பட்டார்கள். But Jesus revealed himself the Father, and he revealed himself he is a God. ஆமென். இயேசு பிதாவையும் அவர் தெய்வீகத்துவத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். Through his birth, அவருடைய பிறப்பு, through his life, அவருடைய வாழ்க்கை, through his teaching, அவருடைய ஆலோசனைகள், through his miracle, அவருடைய அற்புதங்கள், through his teaching on the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சத்தியங்கள், through his death, அவருடைய மரணம், to his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதல், and after resurrection he's appeared
unto the people. 12 times his appearance of Christ. உயிர் தெழுந்ததுக்கு பிறகு 12 முறை சீஷர்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்தினார். So we all heard all these things. இவைகளெல்லாம் நம்ம கேட்டு The இருக்கிறோம். disciples saw their own eyes. ஆமென். சீஷர்கள் சொந்த கண்களால இதை பார்த்தார்கள். Disciples really touched Jesus. ஆமென். சீஷர்கள் இயேசுவை தொட்டார்கள். They literally saw who is Christ. கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் கண்டார்கள். Then Jesus said, who has seen me has seen the Father. என்னை காண்கிறவன் பிதாவை So காண்கிறான். he says, therefore, ஆகையால் we must, it should be, it's a command. ஆமென். நாம் கவனிக்க வேண்டும். இது ஒரு கட்டளை. We pay closer attention to what we have heard நாம் என்ன கேட்டோமோ அவைகளை நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். so that we should not drift away. அப்பொழுதுதான் நாம் அவைகளை விட்டு நம்ம விலகி போக மாட்டோம். If you and I are not really keeping Christ in our life, நீங்களும் நானும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வைக்காத பட்சத்தில், if we really don't understand the person of Christ, கிறிஸ்துவின் அந்த சுபாவங்களை நாம் அணிந்து கொள்ளாத பட்சத்தில், what Christ did on the cross, கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார், and we keep all other thing in our mind, மற்ற பல காரியங்களையும் நம்முடைய சிந்தையிலே கொண்டு வருவோமே ஆனால், we don't pray, we don't saturate with God's word, we don't feel God's presence in our life, we keep all other things of this world, slowly you drift away from God. நாம் ஜெபிக்க மாட்டோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டோம், அதற்கு கீழ்ப்படிய மாட்டோம், தேவனுடைய பிரசன்னத்தை உணர மாட்டோம். இப்படி மெதுமெதுவாக நம்ம செய்யும் போது தேவனை விட்டு நம்ம தூரமாய் விலகி போவோம். We always think about what people think about me. ஆமென். ஜனங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். But we let them think about what Christ is thinking about us. ஆமென். கிறிஸ்து நம்மை குறித்து என்ன சிந்திக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். We have to see what is our relationship with Christ. ஆமென். நம்முடைய உறவு தேவனோடு எப்படி இருக்கிறது? We are always a man pleasers. ஆமென். நாம் எப்போது மனிதர்களை பிரியப்படுத்த We பார்க்கிறோம். try to please others. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன பேசினாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்களா, அவங்க பேசிட்டாங்களா, இதே மனுஷனே நினைச்சு it's okay, people let them say whatever thing, but our love for Christ, we are always keeping Christ before us. நாம் எப்போதும் கிறிஸ்துவை எப்போது முன்பு வைக்க வேண்டும், அன்பை சிந்திக்க வேண்டும். Slowly first thing become a last and last thing become first in our life. மெதுமெதுவாக முதல் காரியம் கடைசியும், கடைசி காரியம் முதலாவதுமாக நம்முடைய Then வாழ்க்கையில மாறுகிறது. slowly devil will drift away us from God. மெதுமெதுவாக பிசாசானவன் தேவனை விட்டு நம்மை விலகி போக வைத்து நமக்கே விடுவான். தெரியாது, silent unintentional we'll go away from God. நம்மை அறியாமலே, நமக்கு தெரியாமலேயே ஆண்டவரை விட்டு விலகி போய் We விடுகிறோம். are unnoticed about it. ஆமென். அதை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோம். You know, theology of neglect. ஆமென். அந்த காரியங்களை ஜாக்கிரதையா நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், Theology of neglect is not rebelling against. நம்ம வந்து எனக்கு பிடிக்கல சபைக்கு அப்படி சொல்ல மாட்டோம். It is slowly happening in our lives. ஆமென். சபைக்கு வருவதில்லை என்று சொல்லி அல்ல, மெதுமெதுவாக நம்முடைய காரியங்களை அவன் விலகி போகிறவர்களாய் இருக்கிறோம். Neglect is a sin of omission rather than commission. ஆமென். அது ஒரு கீழ்ப்படியாமையின் ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அதற்கு நம்ம செவிகொடாமல் இருக்கிறோம். Slowly we neglect our prayer. ஆமென். நம்முடைய ஜெபத்தை நம்ம அஜாக்கிரதையா எடுத்துக்கொள்வோம். We will not read Bible. நம்ம தேவனுடைய வசனத்தை வாசிக்க மாட்டோம். ரொம்ப carelessly we live. மிகவும் ஆமென் கவனக்குறைவாக இருப்போம். Unintentionally we live our life. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில குறிக்கோள் இல்லாமலே ஜீவிப்போம். Church is not very important for us. சபை நமக்கு முக்கியமில்லை என்று நினைப்போம். கீழ்ப்படிதல் ஒரு பெரிய important இல்ல. ஆமென். கீழ்ப்படிதல் முக்கியத்துவம் இல்லை என்று நினைப்போம். பரிசுத்த பத்தி ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆமென். பரிசுத்தத்தை குறித்து நம்ம அறியாமல் இருப்போம். So we live a very loose life. ஆமென். நம்ம ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். So here we can see it says we do not drift away from it. ஆமென். அவைகளை விட்டு விலகாதபடி இருக்க வேண்டும். Then it says verse 2, இரண்டாம் வசனம் சொல்கிறது, for if the word spoken through angels provide unalterable, and every transgressions and disobedience received a just penalty. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Here it says in the old covenant, பழைய உடன்படிக்கையிலே the message was spoken through angels. ஆமென். தேவதூதர்கள் மூலமாக செய்தி That கொடுக்கப்பட்டது. is, we can say Mosaic law. ஆமென். Was the மோசேயின் Mount Zion, say now.
ஆமென். சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாணம். That was the theology, that was the law in the Old Testament. அதுதான் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டதான மாபெரும் கட்டளை. But in the new covenant, it is grace, the gospel came. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவருடைய கிருபை சுவிசேஷம் வந்தது. It says it's proven unalterable, steadfast, proved steadfast. ஆமென். அது கீழ்ப்படி அது ஆமென் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான Proved unalterable. And it says about it is firm, reliable, and legal, binded, unchangeable. ஆமென். அது மூலமாய் அறிவிக்கப்பட்ட அவரிடத்திலே கேட்டவெல்லாம் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Then it says every transgression and disobedience. ஆமென். எல்லா செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும். But in the new covenant, ஆனால் புதிய உடன்படிக்கையிலே it is all about grace. இது எல்லாம் கிருபை. And it talks about the salvation. அது ரட்சிப்பை பேசுகிறது. And it says in verse 3, மூன்றாம் வசனம், how will we escape if we neglect so great a salvation? ஆமென். இவ்வளவு பெரிய ஆமென் ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? It says how we will escape. A question. ஆமென். ஒரு கேள்வியோடு அங்கே This கேட்கப்படுகிறது. is a rhetorical question. Amen. We can't answer. ஆமென். இது ஒரு கேள்வி, இதற்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. And Luke says everyone who was given for him much will require much. ஆமென். யாரெல்லாம் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கப்படுகிறது. It says salvation. It's a big salvation, is very big deal of our life. ஆமென். ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. Jesus came and he died on the cross for our sin. He shed the blood, body was broken for us. இயேசு இந்த பூமிக்கு வந்தார், கல்வாரி சிலுவையில மரித்தார், அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. All we need to do is just call upon him. நாம் என்ன செய்ய வேண்டுமானால் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட வேண்டும். By faith, by grace we are saved. விசுவாசத்தின் மூலமாக கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். And we don't need to give money, we don't give anything, but all by faith we call upon him. He takes away our sin. நாம் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய பாவத்தை அவர் எடுக்கிறார். And he gives us salvation. அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். Oh, what a great salvation it is. என்ன ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது. In exchange he takes our sin and he impute his righteousness on us. நம்முடைய பாவத்தை அவர் எடுத்து போட்டு அவருடைய நீதியை நமக்குள்ளே உட்புகுத்தி இருக்கிறார். That is what he says, how we can escape if we neglect so great salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம்? How we can neglect it. எப்படி அதை அஜாக்கிரதை எடுத்துக்கொள்கிறோம்? Careless, ignore, treat something unimportant. ஆமென். கவனக்குறைவாக முக்கியத்துவம் செலுத்தாதபடி அதை எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட நினைச்சுக்கோ, ஏசப்பா அவங்க வாழ்க்கையில வந்துட்டா நினைச்சுக்கோ, அந்த அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்களோட அந்த ஜெப வாழ்க்கை, அவங்க பேசுற பேச்சு, அவங்க வேலை செய்யற இடம், எல்லாத்துலயும் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் தெரியும். அந்த ரிட்ஷிப் உண்மையான ஒரு ரிட்ஷிப் அவன் வாழ்க்கையில் வர நேரம், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள். சபைக்கு போற விதம் பார்க்க நேரமே தெரியும், எவ்வளோ பாசத்தோட போறாங்க, ஆராதிக்க நேரம் தெரியும் அந்த ரிட்ஷிப்போட அழகு அவங்க வாழ்க்கையில. அவங்க கடவுளுக்காக வாழுறது பார்க்க நேரம் தெரியும், இது உண்மையாவே ரிட்ஷிப் வந்தது. ஆனா ரிட்ஷிப் வராதவங்க, சும்மா எதுக்கோ ஒன்று சர்ச்சுக்கு வரவங்க அப்படியே வருவாங்க, பைபிள் இருக்காது, ஒன்று இருக்காது, அப்படி சும்மா அப்படி வந்துட்டு உட்காந்துட்டு என்ன கேட்டாங்க அப்போ ஒன்றும் புரியாது, அது வசனம் என்னன்னு தெரியாது, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, கேர்லெஸ்னஸ். They don't know why they have come to the church. அவர்கள் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்று தெரியாதபடி ஒரு கவனக்குறைவு இருக்கிறது. Something very unimportant. ஆமென். அது முக்கியத்துவம் செலுத்தாத காரியம். Fail to give proper attention. ஆமென். சரியாக கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. That itself shows that they have lost, they have drifted away from God. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனை விட்டு அவர்கள் விலகிச் சென்றார்கள். Something is drawing more attractive than salvation. ரட்சிப்பை விட மற்ற பல காரியங்கள் மிகவும் அதிகமாக ஈர்க்கிறது.
Salvation is the big deal for our life. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். We cannot compare salvation with anything in this world. ஆமென். இந்த பூமியிலே ஏதோடும் கூட ரட்சிப்பை நம்ம ஒத்து பேச We முடியாது. cannot compare our salvation with our education, money or properties or anything in this world. நம்முடைய கல்வியோ பணமோ சொத்தோ ஏதோடும் கூட ஒப்பிட முடியாது. The salvation is the biggest deal of our life. நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு பெரிய பெரிய காரியம். Once a person is saved, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு then he live for Jesus. அவன் இயேசுவுக்காக வாழ்கிறான். Then when eternity calls by name, நித்தியம் அவனை பேர் சொல்லி அழைக்கும் போது oh, thousands of years he is going to live in eternity. ஆயிரமாக வருடங்கள் அவன் இயேசுவோடு நித்தியத்திலே வாழப் போகிறான். And he is going to live in a place where built by our God's own hand, the building. தேவனுடைய சொந்த கரங்களால் உண்டாக்கப்பட்ட அந்த ஒரு கட்டிடத்திலே அவன் வாழப் போகிறான். And he is going to live everlasting life. அவன் நித்தியமாக அங்கே வாழப் போகிறான். So we have life in this earth and we have everlasting over there. இந்த பூமியிலே நமக்கு வாழ்க்கை உண்டு. அவன் நித்தியத்திலும் நமக்கு நிரந்தர வாழ்க்கை உண்டு. And how can we live this salvation? எப்படி இந்த ரட்சிப்பை நம்ம விட முடியும்? The things of this world, இந்த உலகத்தின் காரியங்கள், the fornication, all the dirty things of this world can slowly take away our attention and drift away, sidetrack from God's will. இந்த உலகத்தின் மோகங்களும் அசுத்தங்களும் தேவனை விட்டு மெதுமெதுவாக நம்மை விலகிச் செல்ல வைக்கும். There is a man called Demas in the Bible. ஆமென். தேமாஸ் என்கிறதான ஒரு மனிதன் வேதாகமத்தில் இருக்கிறான். And Paul talks about him in many places. ஆமென். பவுல் अनेक முறை अनेक இடங்களிலே அவரை குறித்து பேசி இருக்கிறார். Demas was with me in the ministry. ஆமென். ஊழியத்திலே தேமா அவன் என்னோடு கூட இருந்தவன். He was a companion along with Mark. அவன் மார்க்கோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவன். And he was with me when I was in imprisonment. I was imprisonment. சிறைச்சாலையில இருந்தபோது அவன் என்னோடு கூட இருந்தான். And then suddenly he says, அவன் திடீரென்று அவன் சொல்லுகிறான், in Timothy he says, Demas loved this world and forsaken me. ஆமென். தேமா ஆமென் உலகத்தின் காரியங்களை அவன் நேசித்து என்னை விட்டு விலகி போனான். எப்படி இது சடனா வருமா? சடனா வராது. கிராஜுவலா, slowly the world is pulling a person aside. ஆமென். மெதுமெதுவாக ஒரு மனிதனை இந்த உலகம் இழுத்து கொண்டு போய்விடும். Demas, once he received Christ as his personal savior, தேமா ஒரு காலத்திலே ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். he baptized, அவன் ஞானஸ்நானம் பெற்றான். he committed his life for God's glorious ministry, தேவனுடைய மகிமையான ஊழியத்திற்கு என்று தன்னை அர்ப்பணித்தான். and he was actively with Paul. Being in Paul's team means it's not easy. A person with greater discipline only can live along with Paul in the ministry. பவுலுடைய ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. எல்லா சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறவர் மாத்திரமே பவுலோடு பயணிக்க முடியும். So Demas was along with Paul preaching the gospel. தேவா பவுலோடு கூட இருந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்துக் He கொண்டிருக்கிறார். was bringing people to Christ. ஜனங்களை இயேசுவிடத்திலே கொண்டு He வருகிறார். was witnessing about Jesus. இயேசுவை குறித்து சாட்சியா இருக்கிறான். Such a man, he slowly drifted away, and Paul says, man, Demas was with me. He was a good companion of me. Now see him. He is loved this world and he's forsaken me. அந்த தேமாஸ் என்னோடு கூட இருந்தவன், என்னோடு கூட பணி செய்தவன், ஊழியம் செய்தவன். ஆனால் இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்தோடு அவன் போய்விட்டான் என்று வேதனையோடு சொல்கிறான். My brothers and sisters in Christ, this can happen to our lives. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கும். Slowly, one day you don't go to church, the next week, devil will give another opportunity. You'll go another marriage, another function, another program. Slowly, 3 months don't go to church, then slowly stop going to the church. Devils little by little he will sidetrack you from his will. ஆமென். ஒரு நாள் நீங்கள் சபைக்கு வரவில்லை என்று சொன்னால் அடுத்த வாரம் வேற ஒரு திருமணத்துக்காக போறீங்க, வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறீங்க. அப்படியே தொடர்ந்து நாட்கள் செல்ல 3 மாதங்களாக சபைக்கு வராதபடி சபையை வருவதை விட்டு அப்படியே விலகி போகிறவர்களாக இருக்கிறீர்கள். You will say, I'm a Christian, I am that one, I go to that church, this church. Stop reading Bible, no praying, nothing. God thing is not very important, less important to their lives. நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், நான் அந்த சபைக்கு போகிறேன், இந்த சபைக்கு போகிறேன், ஆமென் அப்படி என்று சொல்லி நாம் மெதுமெதுவாக பல காரியங்களை சாக்குபோக்காக சொல்லிவிட்டு ஆமென் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை ஜெபிப்பதை விட்டு விடுகிறோம். Devil is seeing every possible way to take up your attention with Jesus
to something else. இயேசுவோடு உள்ள கவனத்தை ஆமென் மாற்றுவதற்கு பிசாசானவன் பல வகையில முயற்சிக்கிறான். அதுக்கு தான் நம்ம ஊழியக்காரங்க எல்லாம் மாங்குன்னு ஓடி ஓடி ஒரு வீட்டுல போய் ஒரு வரல சர்ச்சுக்கு வரலன்னா வீட்டுக்கு போய் சொல்றது, ஏப்பா வரல வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஜெபிங்க, கடவுளை விடாதீங்க, இங்க வந்து ஆராதிங்க, கடவுள் வார்த்தை கேளுங்க. ஏன் சொல்றோம்? கொஞ்சம் ஒரு பிசாசுக்கு ஒரு ஃபுட் ஹோல் கொடுத்தா போதும், ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்தா போதும், அவன் நம்ம வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு காரியம் செஞ்சு கடவுள் பக்கத்துல இருந்து திருப்பி விட்டுருவான். புரிஞ்சுச்சா? We should not give devil a small place in our lives. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு சிறிதளவு கூட இடம் கொடுக்க கூடாது. A story was saying about, devil all came. ஆமென். ஒரு சம்பவம் இருக்கிறது. பிசாசுகள் எல்லாம் கூடி வந்தது. And they were making a strategy. அவர்கள் ஒரு தீவிரமான ஒரு பிளான் போடுறாங்க. In this world, how we can distract all the people to follow Christ. எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட அவர்களை நம்ம கவனம் சிதறடிக்கலாம் என்று சொல்லி ஒரு திட்டம் They தீட்டுகிறார்கள். are all in the group discussion. அவங்க எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. And they decided, one demon said, ஒரு பிசாசு சொன்னது, why can't we establish the fact that God is not existing? ஆமென், தெய்வம் இல்லை என்று சொல்கிறதான ஒரு காரியத்தை நாம் ஏன் மற்றவர்களுக்கு பரப்பக்கூடாது? Then people believe that there is no God is not existing. அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் நம்புவார்கள், கர்த்தர் இல்லை, கர்த்தர் இங்கே இல்லை என்று சொல்லி நினைப்பார்கள். Then one demon said, no, we cannot do. It's not a logical answer. There is a logic behind is there. God is existing. ஒரு பிசாசு சொன்னது, அது ஒரு லாஜிக் ஆன்சர் இல்லை, கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆமென் எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லுது. Then another demon said, let us do like this. Why can we establish and propagate that Jesus is not God? ஆமென், இயேசு தெய்வம் அல்ல என்கிற காரியத்தை நாம் ஏன் மற்றவர்களுக்கு பரப்ப கூடாது? Then the demon said, no, we cannot say that, because Jesus came into this world is a historical and very scientific truth. We cannot establish that way. We can't do that. ஆமென், நாம் அப்படி சொல்ல முடியாது. இயேசு இந்த பூமியிலே வந்ததற்கான சரித்திர சான்றுகளும் அறிவியல் ரீதியாகவும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு தெய்வம் அல்ல என்று நம்ம சொல்ல முடியாது. And they made lot of questions. Finally they came to a conclusion. ஆமென், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியாக ஒரு கன்க்ளூஷன்ல வந்தாங்க. One thing we will do, we will say everything is there, Jesus is there, God is there, but not today, tomorrow, after some time you can follow him. இயேசு இருக்கிறார், தெய்வம் இருக்கிறார், இன்றைக்கு அல்ல பல நாட்களுக்கு பிறகு நம்ம இயேசுவை பின்பற்றலாம். நான் சின்னதா இருக்கேன், ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னான், ஒரு கிறிஸ்தவ பையன், சன்னி இந்த வாலி வயசு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிடணும்டா, நமக்கு கொஞ்சம் பெருசாகணும்னு தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இப்போ ஜாலியா இருக்கணும். பார்த்தானே அந்த பையன் 2 மாசத்துல சத்துட்டான். When eternity calls us by name, where we will be? Suddenly what happened? நித்தியம் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் போது நம்ம எங்கே இருப்போம்? Man, let me say, delaying, neglecting, this is all the strategy of devil. தாமதப்படுத்துதலும் கவனக்குறைவும் பிசாசுனுடைய தந்திரமான காரியம். இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போகல, அடுத்த வாரம் இருந்து நான் சர்ச்சுக்கு போவேன். Next week onwards I will go to church. 2027 1ஆம் தேதியில இருந்து நான் சர்ச்சுக்கு போவேன். ஆமா, 2027 1ல இருந்து நான் சபைக்கு வருகிறேன். டிசம்பர் கிறிஸ்மஸ் வந்த உடனே சர்ச்சுக்கு போவேன். Christmas comes I will go to church. இதெல்லாம் பிசாசோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவன் போடுவான், இப்படி தான் செய்யணும். இது ரொம்ப பெரிய, எங்க போனாலும் இதான் பேசுறாங்க. Their strategy. This is the devil's strategy. How to delay, reject, neglect Christ. எப்படி கிறிஸ்துவை ஆமென் தாமதப்படுத்துவது, வெறுப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசானவன் தீட்டுகிறான். Here it says, how will we escape if we neglect so great salvation? இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? Salvation great in its sources. ஆமென், இரட்சிப்பானது மிகவும் பெரிய ஒரு காரியம். See the love of God. கர்த்தரின் அன்பை பாருங்கள். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். And he wants none to perish, so he came into this world and died for our sin. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். He poured out his grace on us. அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தினார். Great is our God. ஆமென், நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். His precious blood cleanses all our sin. அவருடைய தூய இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவியது. Great is his scope. அவருடைய நம்பிக்கை மிகவும் பெரியது. Forgiveness of sin. பாருங்க, நம்ம எல்லாம் என்ன பாவம் இருந்தாலும் இயேசு கிட்ட வந்துட்டனா அப்படியே கழுவி சுத்தமாக்கிடுறார். He forgives our sin. நம்முடைய பாவங்களை அவர் கழுவி சுத்தம் பண்ணுகிறார். Reconcile us to God. ஆமென், அவரோடு கூட ஒப்புரவாகும்படி செய்கிறார். No matter whoever we are,
whatever poor condition, illiterate or whatever, he adapts into his family. நம்ம யாராக இருந்தாலும் ஏழ்மையாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், அவருடைய குடும்பத்திலே நம்மை தத்தெடுக்கிறார். சில நேரத்தில் நமக்கு துட்டெல்லாம் இல்லாத இருக்க நேரம் யாருன்னா கிட்ட உதவி கேட்டனா தரமாட்டாங்க, உதவியே செய்ய மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சில நேரம் சொல்லுவாங்க நீங்க வராதீங்கன்னு சொல்லிடுவாங்க, நம்ம தள்ளிட்டுருவாங்க. பட் கிரைஸ்ட் he adapts us to his family. அவருடைய குடும்பத்திலே ஒருவராக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். He will never reject us. அவர் நம்மை ஒருபோதும் வெறுப்பதில்லை. He wants to give us life and abundance life. நமக்கு வாழ்க்கையும் நித்திய ஜீவனையும் தர விரும்புகிறார். All we need to understand is salvation. நாம் என்ன செய்ய வேண்டுமானால் அவருடைய ரட்சிப்பை அறிய வேண்டும். We have to know about Christ in a very intimate way. கிறிஸ்துவை மிக தெளிவாக அறிய வேண்டும். And also he is a great scope that eternal glory is waiting for us. அந்த ஒரு நித்திய மகிமை, நித்திய கனம் நமக்காக ஆயத்தமாக It இருக்கிறது. says, how will we escape if we neglect so great a salvation? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? After it was first spoken through the Lord. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. பாருங்க, ஏசப்பாவே இந்த பூமியில வந்து, கடவுளே இந்த பூமியில வந்து, he himself in his mouth himself he established this truth. இயேசுவே இந்த பூமியிலே கடந்து வந்து அவருடைய சத்தியத்தை அவர் அறிவித்தார். Jesus said, repent, the kingdom of God is at hand. இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. Jesus himself said, I am the way, truth and life. இயேசு தாமே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் Jesus இருக்கிறேன். himself said, whoever believe in me will never perish but have everlasting இயேசு life. சொன்னார், யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறான் அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை பெறுவான். Our Lord himself, he came and shared this significant truth for humanity. நம்முடைய தேவன் தாமே கடந்து வந்து இந்த தனித்துவமான சத்தியத்தை அவர் நமக்கு That is அறிவித்திருக்கிறார். why this author says, how will we escape if we neglect the so great salvation after it was at the first spoken through the Lord? ஆகவே கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு It was confirmed to us by those who heard. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. Not only Christ, he spoke, but all this midst of multitude of people who are before him, around him, they witnessed Jesus, what he spoke. கிறிஸ்து அறிவித்தது மாத்திரமல்ல, அவரை சுற்றி இருந்த அனைவர்களும் அவர் பேசினதை கேட்டார்கள். There was eyewitnesses. ஆமென். கண் சாட்சி இருந்தது. They saw miracles. அற்புதங்களை கண்டார்கள். They witnessed in their own naked eyes. அவருடைய சொந்த கண்களால எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்தார்கள். And they saw the resurrection of Christ. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கண்டார்கள். And Jesus appearing to everyone. They saw him, they felt him, they touched him. ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்ததையும் அதனுடைய மகிமையையும் கண்டார்கள், தொட்டார்கள், பார்த்தார்கள். That is why it says God also, verse 4, it says God also testified with them, both by signs and wonders and by various miracles and by gifts of the Holy Spirit according to his own will. நான்காம் வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும். We know everything. எல்லாவற்றையும் அவர் அறிந்தார். We are learning all these things. நாம் எல்லாம் அறிகிறோம். Do we really have a real relationship with Christ? உண்மையாக கிறிஸ்துவோடு நல்ல ஒரு உறவு இருக்கிறதா? We really praying to God? நம்ம உண்மையாக தேவனிடத்தில் ஜெபிக்கிறோமா? We are really studying God's word and the God's word is saturating our heart? உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை படித்து உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே பிரவேசிக்க இடம் கொடுக்கிறோமா? We are really feeling the presence of God in our lives? உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமா? Are we really doing his will in our lives? அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோமா? Are we really living for Christ? கிறிஸ்துவுக்காக உண்மையாகவே நாம வாழுகிறோமா? Are you really a witness for Christ, sharing Christ to others? ஆமென். மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்து சாட்சியாய் ஜீவிக்கிறோமா? For name's sake we come to church இல்லையென்றால் பெயரளவிலே சபைக்கு வருகிறோமா? and give some காணிக்கை here ஆமென். கொஞ்சம் காணிக்கைகள் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். and simply name's sake one membership we have, ஆமென். பெயருக்காக மெம்பர்ஷிப்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோமா? but not reading Bible, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறதில்லை, not studying God's word, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதில்லை, not obeying God's word, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதில்லை, living in the worldly life, உலகத்தின் வழியாக வாழ்கிறோம். and there is no relationship with Christ, கிறிஸ்துவோடு நல்ல ஒரு தொடர்பு இல்லை, not feeling the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில நிரப்பப்படவில்லை. Then I titled this message, The Cost of Drifting Away.
ஆமென். நாம் ஆண்டவருடைய ஆமென் வழிகளை விட்டு விலகிச் செல்லுதல் என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். the consequences is, ஆமென். அதனுடைய விளைவானது, the cost is, அந்த விளைவானது, that is what I want to teach you. Little minute is there, I will teach you that and we'll pray. கொஞ்ச நேரம் இருக்கிறது, அதை கற்றுக் கொடுத்து விட்டு நான் ஜெபிக்கவிருக்கிறேன். So when we neglect God, ஆமென், தேவனை விட்டு விலகும் போது, not take serious to go to church, சபைக்கு போவதை குறித்து தான் ஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்து, அவங்க குடும்பத்திலே ஒரு பிரேயர் இல்ல, பிள்ளைங்களையும் வழி நடத்தணும்னு தெரியாது, சண்டே ஸ்கூல்ல அனுப்புறதுக்கு மனசு இல்ல, கடவுளோட காரியத்துக்கு முக்கியத்துவம் இல்ல, இப்படியே ஏதோ வாழ்ந்து ஒரு கிறிஸ்தவனா இருந்து ஒரு பேருக்கு ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து அப்படி போயிட்டா என்ன நடக்கும்னு சொல்றேன். அதுதான் the cost of drifting away from God. கர்த்தரை விட்டு வழி விலகி போவதின் விளைவை குறித்து பேச இருக்கிறேன். That is what really God really put in my heart to teach you. That is why I'm just teaching this. அதைத்தான் ஆண்டவர் உள்ளத்திலே வைத்திருந்தார். அதைத்தான் உங்களோடு கூட கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். I saw many Christians are very shabby Christians. ஒரு பேருக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு மெம்பர்ஷிப் சர்ச் மெம்பர்ஷிப், சும்மா ஒரு பேருக்கு ஏதோ ஒரு கல்யாணம் நடத்தணும், அல்லாட்டி ஒரு ஃபியூல் சர்வீஸ் நடத்தணும், அல்லாட்டி குழந்தைக்கு ஒரு டெடிகேஷன் செய்யணும், இந்த ஒரு காரியம் தான் முக்கியத்துவம் தவிர உண்மையாவே ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. So just these things is not going to help. What is going to happen to our life? ஆமென். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்கும் என்றால், see, neglecting, drifting away, the cost of drifting away. ஆமென், ஆண்டவருடைய வழியை விட்டு விலகிச் செல்வதனுடைய விளைவானது, First thing, முதல் காரியம், neglecting God will harden our heart. கர்த்தரை விட்டு வழி விலகும் போது நம்முடைய இருதயத்தை அது கடினப்படுத்துகிறது. There is no conviction. Oh, இதான் ரட்சிப்பு, இந்த ரட்சிப்புக்காக வாழ்றேன், கிறிஸ்தவன் இயேசுக்காக வாழ்றேன், என்ன இருந்தாலும் நான் இயேசுக்காக வாழ்வேன் சாவேன், அப்படி அந்த ஒரு இதுல ஒரு conviction. There is no conviction. ஆமென். அவர்களுக்குள்ள அந்த விதமான ஒரு மன உறுதி இல்லாதபடி, இயேசுவுக்காக வாழ்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாதபடி இருக்கிறார்கள். There is no conviction of sin. பாவத்தை குறித்த உணர்வு இல்லை. There is no conscious, guilty conscious. ஆமென். குற்றமுள்ள மனசாட்சி அவர்களுக்கு இல்லை. அது அப்படியே ஒரு மாதிரி லெத்தர்ஜிக்கா அப்படியே போறது வருது, சர்ச்சுக்கு போறது வருது, ஜெபிக்கிறது, அப்படியே ஏதோ ஒரு கடமைக்கா அப்படி போயிட்டு வந்துட்டு அப்படி ஒரு கடவுளுக்கும் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாத, ஒரு சம்மதமே இல்லாத அப்படி போயிட்டு அப்படி போறது. இதனால என்ன ஆகுதுன்னா our heart is hardened. நம்முடைய இருதயமானது கடினப்படுகிறது. இந்த லெப்ரசி பேஷண்ட பாத்துக்கிறீங்களா? எவ்வளவு பேர் லெப்ரசி பேஷண்ட பாத்துக்கிறீங்க? தொழுநோயாளிகளை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க, கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. இந்த லெப்ரசி பேஷண்டோட இடத்துல நான் போயிருக்கிறேன். அவங்க நான் சோஷியல் சர்வீஸ் எல்லாம் செஞ்சுக்கிறேன் ரொம்ப வருஷமா. அவங்கள பார்க்கனா ரொம்ப பரிதாபமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். அங்க போயிட்டு வந்துட்டேன்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்மளுக்கே சாப்பிட தோணாது. அவங்களோட அந்த கஷ்டத்தை பார்த்தா கையோட விரல் எல்லாம் போயிருக்கும், காலெல்லாம் அப்படியே போயிருக்கும், மூக்கெல்லாம் போயிருக்கும், காதெல்லாம் சில நேரத்துல போயிருக்கும். அந்த லெப்ரசி வந்துட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த இடத்துல ஒரு சென்சிட்டிவ் இருக்காது. ஒரு ஊசி எடுத்துட்டு வந்து அப்படி குத்துனா அவங்களுக்கு ஃபீல் பண்ணாது, ஃபீல் தெரியாது, சென்சிட்டிவே இருக்காது. அப்போ டாக்டர்ஸ் அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன்பா சூடு தண்ணியானா நீ தொட நேரம் பார்த்து கேளு, அது சூடு தண்ணியான்னு கேட்டுட்டு நீ தொடு. அவங்களுக்கு சூடு தண்ணியா என்னன்னு தெரியாது, அப்படியே எடுத்து கையில் பிடிச்சுவாங்க. பார்த்தோன்னா இதெல்லாம் புண்ணாயிடும், அப்புறம் வந்து பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் வந்துடும். அப்போ அவங்ககிட்ட சொல்லுவாங்க, எதுனா இருந்தாலும் சூடு தண்ணியான்னு கேட்டு தான் அவங்க கிளாஸையோ ஏதோ பானியத்தோ எடுப்பாங்க. நடக்க நேரம் கீழே பார்த்து நடப்பா, எதுனா முள்ளோ ஆணியோ எதுனா காலில் குத்திச்சுன்னா அப்படி அவங்களுக்கு தெரியாது, அப்படியே இருக்கும். 1 வாரம் 2 வாரம் இருந்துட்டு அப்படியே வந்து அங்கே வந்து அப்படியே பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடும். சென்சிட்டிவ் இல்லை, அந்த சென்ஸே போயிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம கேர்லெஸ்ஸாக வாழ்ந்து, கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போய் ஒரு கேர்லெஸ்ஸு, பாட்டு ஒரு கேர்லெஸ்ஸு, ஜெபம் ஒரு கேர்லெஸ்ஸு, வசனம் ஒரு கேர்லெஸ்ஸு, நம்ம அப்படியே வாழ்ந்து இது அப்படியே அந்த சென்சிட்டிவே போயிடும், சென்ஸே இல்லை. பேருக்கு என் பேர் ஜான், என் பேர் பீட்டர், என் பேர் சைமன், என் பேர் ஜோசப், இப்படி நல்லா பேர் வச்சுப்பான் தவிர உண்மையாவே ஒரு சென்சிட்டிவான ஒரு கிறிஸ்தவன் இல்லை. அவங்களுக்கு அந்த பாவம் என்னன்னு தெரியாது, கெட்ட வார்த்தை என்னன்னு தெரியாது, எப்படி வாழணும் தெரியாது, எப்படி நேரத்தை யூஸ் செய்யணும் தெரியாது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே வாழ்ந்துட்டு சென்ஸே இல்லை, அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை, ஒரு கான்ஷியஸ்ல ஐயோ நம்ம பேசிட்டேனே உறுத்தாது, ஐயோ நான் கோபப்பட்டனே, இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி சொல்லியிருக்க, அப்படியே வாயில வருது ஏதோ ஒன்று பேசி விட்டு முடிச்சுடுவாங்க. அவனுக்கு வேதனை நிற்குதா, வலி எடுக்குதா,
வழி எடுக்கலையா, அவனுக்கு எதனா இது இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படியே வாழ்ந்துருவான். So the heart is hardened. அந்த இருதயம் கடினப்படுகிறது. Secondly, இரண்டாவது, when we neglect God in our life, கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம விட்டு விலகும் போது, when we are careless with God's word and God's thing, கர்த்தருடைய காரியத்தையும் கர்த்தருடைய வசனத்தையும் கவனக்குறைவாய் செயல்படும் போது, we are not taking very important on God's thing, கர்த்தருடைய காரியத்திற்கு நம்ம முக்கியத்துவம் செலுத்தாத பட்சத்தில், then what happened? Our doors are open for devil to come inside. நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் உள்ளே வருவதற்கு வாசல்களை திறந்து வைக்கிறோம். Door is open for temptation. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சோதனைக்காக அந்த காரியங்கள் திறக்கப்படுகிறது. When we pray, when we read Bible, God's grace, God's favor is there. There is an edge of protection is there. Spiritual covering is there. No prayer, no Bible reading, no covering. Nothing is there. No defense. எல்லாம் வந்துரும் உள்ள. சண்டை, பிரச்சனை, எல்லாமே பார்த்தாலும் எல்லா பாவம் கீவம் எல்லாம் வந்துரும் உள்ள. அந்த டோர் அப்படியே திறந்துச்சு. There is no defensive mechanism. ஆமென். அது பாதுகாப்பு வசதி இல்லாதபடியினால எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டிஃபென்ஸ் இல்ல, எல்லாமே. There is no protection. Simply every temptation is there, every sin is there. என்ன போய்னா போய், திருட்டுத்தனம், ஏமாத்தணும் எல்லாமே வந்துரும். ஏன்னா there is no defensive mechanism. அங்கே இந்த விதமான ஒரு பாதுகாப்பும் ஜெபமோ வசனம் இல்லாதபடினாலே எல்லா விதமான உலக காரியங்களும் உள்ளே வந்து விடுகிறது. So when we pray, நம்ம ஜெபிக்கும் போது, when we read Bible, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் God's போது presence is there. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. Whenever we are there, even unknowingly we do also, there is a defensive mechanism always protect our lives. நாம் அறியாமல் எதுவும் செய்யும் போது கூட அவருடைய ஒரு பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருக்கிறது. God's protection is there. The hedge of protection is there. கர்த்தருடைய ஒரு தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருக்கிறது. You can study that is Job's life. You know, Jesus, God himself says, I have put a edge of protection on him. ஆமென். அங்கே தேவன் சொல்கிறார் யோபை பற்றி, அவனை சுற்றிலும் நான் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறேன். There is a protection is there. But once we don't rely on God, we trust God, we depend on God, we live our own life, there is no defensive mechanism. There is no thing to opposite. Everything come, temptation comes, sin come, all things of this world come inside, and there is always confusion is there. தேவனை சார்ந்து வாழாமல், தேவனை நம்பி வாழாமல், எல்லாவற்றையும் நம்ம நம்புவோம் என்று சொன்னால் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே வந்து ஒரு பாதுகாப்பு அற்றவர்களாய் போய் விடுவோம். Lot of example in the Bible. வேதத்திலே अनेक உதாரணங்கள் இருக்கிறது. A small example, let me share and let me go further. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி தொடர்ந்து போக விரும்புகிறேன். King Solomon, twice God intervened in him. ஆமென். சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையிலே இருமுறை ஆண்டவருடைய சந்திப்பு இருந்தது. 2 times God himself spoke to him. 2 முறை ஆமென் தேவன் தாமே அவரோடு பேசினார். He built tremendous building, temple, அவன் பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டி எழுப்புகிறார். and God's presence was there, கர்த்தருடைய சமூகம் அங்கே இருந்தது. and he was the wisest man. அவன் மிகவும் ஞானமுள்ள And மனிதன். the Bible says he was the wisest man in this world. வேதம் சொல்கிறது இந்த பூமியிலே எல்லாரை பார்க்கிலும் மிக ஞானமுள்ள மனிதன். And everyone saw, he attracted many people. ஆமென். अनेक ஜனங்கள் அவனுடைய ஞானத்தினால் ஈர்க்கப்பட்டார்கள். But this man, ஆனால் இந்த மனிதன் slowly he drifted away from God. அவன் மெதுவாக தேவனை விட்டு விலகிச் சென்றான். He started to see the things of this world. அவன் உலகத்தின் காரியங்களை பார்க்க ஆரம்பித்தான். He saw the pleasures, the world, the women, that all kind of things. உலகம், பெண்கள், உலகத்தின் இச்சைகள் இவைகளை பார்க்க ஆரம்பித்தான். Immediately God's glory went away from him. உடனடியாக தேவ மகிமை அவனை விட்டு முற்றிலும் விலகி போனது. Is all God's presence left him. தேவனுடைய பிரசன்னம் அவனை விட்டு முற்றிலும் விலகி And சென்றது. later days of his life there was a failure on him. பின் நாட்களிலே அவன் ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறான். Same thing happened to Samson. ஆமென். அதை போலவே சிம்சோனுக்கும் நடந்தது. Same thing happened to Saul, King Saul. அது போலவே சவுல் ராஜாவுக்கும் நடந்தது. These all people started well, இவைகள் எல்லாம் நன்றாக ஆரம்பித்தார்கள். but their end was so terrible, very pathetic. அவர்கள் முடிவானது மிகவும் பரிதாபமாக இருந்தது. So first thing we saw, there is a hardness of a heart. முதலாவது நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. When we really don't
filled with God's presence, தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம பூரணமாக நிரப்பாத பட்சத்தில் the door is open. We are very vulnerable people. ஆமென், நம்முடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆமென், எப்போதும் சந்திப்பு உண்டாகிறது. The third very important thing, it will take away our joy and happiness. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அது எடுத்து The போடுகிறது. people who drift away from God, கர்த்தரை விட்டு விலகிச் சென்றவர்கள், அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமென், when we look we can see easily identify. எப்ப பார்த்தாலும் கோவம் தான், கோவம். Always they get angry. ஏது பேசினாலும் கோவம் வந்துரும். Always they get angry. ஒரு சந்தோஷமே இருக்காது. They don't have any peace in their heart. அப்படியே இருப்பாங்க, எங்கடா சண்டை போடலாம்னு இருப்பாங்க. So always they find the place where I can go and fight. எங்கனா எவனா சிரிச்சிட்டு வந்தா கூட அவனை கூட சண்டை போட வச்சிருவாங்க. I mean, if anybody comes with a smile and they get angry on them, எங்க போனாலும் பிரச்சனை. wherever they go they make a problem. பிரச்சனை இல்லாத இடத்துல போனாலும் அங்க போய் அவங்க பிரச்சனை உருவாக்கி கொண்டு Even வந்துருவாங்க. though there is no problem in that place, they will go and make a problem over there. அவங்களுக்கு உள்ள வந்து the devil has taken away the joy. அவங்களுக்கு ஒரு இடத்துல போனா சந்தோஷமா பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி துக்கமா பார்ப்பாங்க. எப்படியோ என்ன பிரச்சனை என்ன அவங்களுக்குள்ள சந்தோஷமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு எப்ப பார்த்தாலும் சண்டை, கோவத்தின் ஆவி, அப்படியே ஒரு மன கஷ்டம், துன்பம், வேதனை, ஒரு சமாதானமே இருக்காது அவங்க உள்ளத்துல. There is the neglecting people rob away the believers' joy and happiness. ஆமென், ஜனங்களுடைய மக்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர்கள் இழந்து போய் விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். See, David, he wrote lot of psalm full of joy. ஆமென், தாவீது अनेक சங்கீதங்களை சந்தோஷமாய் எழுதி இருக்கிறார். He wrote one Psalm 16. ஆமென், சங்கீதம் 16. And the last part it says, show me the path of life. In your presence there is fullness of joy and pleasure. ஆமென், ஆமென், உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பமும் ஆமென் பரிபூரண ஆனந்தமும் உண்டு என்று சொல்கிறார். டேவிட் சொல்றான், சந்தோஷம் பேரின்பம் in his presence. ஆமென், உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. எங்க இருக்கு? ஆண்டவரோட சந்நிதியில இருக்கு. அப்படிதானே? பேரின்பம், சந்தோஷம், இது தேடிதான் நம்ம எல்லாரும் போறோம். நம்மளுக்கு எல்லாம் அதுதானே தேவை. நம்ம பார்த்தாலும் அழுது மூஞ்சியோட சண்டை போட்டுக்கின்னு எல்லாரையும் திட்டிக்கின்னு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஆளுங்களா நம்ம? எங்க போனாலும் நம்ம சந்தோஷமாக, உற்சாகமாக, கடவுளை உயர்த்தி, அந்த ஒரு சிரிப்போட, சந்தோஷத்தோட அப்படிதானே இருக்கணும். குடும்பத்திலேயே வெளியே எங்க போனாலும் நம்ம கிறிஸ்தவங்க தானே, கிறிஸ்தவ பிள்ளைங்க தானே, அப்படிதானே வாழணும். தாவீது சொல்றாரு, show me the path of life. In your presence there's fullness of joy, fullness of pleasure. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் ஆமென் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சில பேர் நினைச்சுக்கிறாங்க காசு எல்லாம் இருந்தா தான் அந்த fullness of joy, fullness of pleasure வரும்னு. காசு பணம் எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்து நினச்சிக்கோ, காசு பணம் இருக்கிறவங்க கையில தான் அந்த சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எவ்வளோ பேர் காசு பணம் இருக்கிறவங்க தற்கொலை செஞ்சு இந்த உலகத்தை போயிருக்கிறாங்க தெரியுமா? காசு இருக்கோ பணம் இருக்கோ ஒண்ணுமே இல்லையோ, ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ, that fullness of joy and pleasure we will enjoy in life. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான சந்தோஷமும் நிறைவான பேரின்பமும் நாம் அனுபவிப்போம். Same David, ஆமென், அதே தாவீது, the same David அதே தாவீது who had that fullness of joy and pleasure, ஆமென், நித்திய பேரின்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்த தாவீது, there is a where all enemies came, Philistines came, all kind of people, he fought the battle. In the midst of all the trials and difficulties, he felt the joy and happiness. அவனுடைய எதிரிகள் அவனை சுற்றிலும் வந்தார்கள், பெலிஸ்தர்கள் வந்தார்கள், அந்நிய சத்துருக்கள் வந்தார்கள், எல்லாரையும் அவன் போரிட்ட போது அவனுக்குள்ளே மகிழ்ச்சி இருந்தது. But when he started going away from God and did sin, அவன் கர்த்தரை விட்டு விலகிச் சென்று அவன் பாவம் செய்தபோது அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷம் அந்த பேரின்பம் எல்லாமே அவனை விட்டு விளங்கிச்சு. விளங்கின உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஓடி ஆண்டவர் கிட்ட வந்து அழுது மன்றாடி ஜெபிக்கிறான். சங்கீதம் 51ல Lord is crying to God and saying, create me a clean heart, O Lord. ஆண்டவரே, create me a clean heart, O Lord. Create me a clean heart, O Lord. Renew a right spirit in me.
do not take away the Holy Spirit from me. ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை என்னிலே தாரும், நிலைவரமான பரிசுத்த ஆவி எனக்குள்ளே தாரும், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி 51ஆம் சங்கீதத்திலே தாவீது அழுது ஜெபிக்கிறார். What we learn from that? அதிலே என்ன கற்றுக்கொள்கிறோம்? When we drift away, கர்த்தரை விட்டு போகும்போது, when we go away from God, அவரை விட்டு விலகிச் செல்லும்போது, when we take God very lightly, கர்த்தரை எளிதாக நாம் எடுத்துக்கொள்வோமே we ஆனால், don't give God importance, கர்த்தருக்கு முக்கியத்துவம் செலுத்தாத பட்சத்தில் full of unrest, no happiness, no peace, no joy, no pleasure, nothing is there, only gloomy and sadness fill our lives. சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, நமக்குள்ளதான பேரின்பம் இல்ல, எப்போதும் துக்கமும் வேதனையும் நிறைந்திருக்கிறோம். That is why Psalm 51 says, create me a clean heart, O Lord, renew a right spirit, Lord. Not, I don't want this worldly spirit, right spirit, Lord. Don't take away Holy Spirit from me. ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே தாரும், நிலைவரமான ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதிரும், பரிசுத்த ஆவி எனக்குள்ளே தாரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். He cries unto God. அவன் கர்த்தரை நோக்கி கதறினான். My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, my time here to wind. ஆமென். இங்கே முடிக்கிற நேரம். You know, the cost of drifting away, it's very expensive. கர்த்தரை விட்டு விலகிச் செல்வது மிகுந்த ஆமென் காரியம் கொடுக்க வேண்டும். We have to pay a heavy price. ஆமென். அதிக விலை கொடுக்க வேண்டும். And there is joy is gone, happiness is gone, everything is gone in our lives. சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, ஒண்ணுமே இல்ல. But when we rely on God, ஆனால் அவரை நாம் சார்ந்திருக்கிறோம், rely on His power, அவருடைய வல்லமையை rely on His சார்ந்திருக்கிறோம், strength, அவருடைய பலத்தை and when சார்ந்திருக்கிறோம், God's presence fill our lives, கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும், His word saturate our hearts and minds, அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தையும் மனதையும் நிரப்பும், and fill our lives with His presence. அவருடைய பிரசன்னத்தால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். Oh, that life is full of joy and happiness. அந்த வாழ்க்கை ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். And we live a victorious Christian life. நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை And வாழ்வோம். we live a successful Christian life. ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். Lifting Jesus high and draw many people to His side. இயேசுவை உயர்த்தி அநேகரை கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வருவோம். அல்லாட்டி நம்ம ஒரு மாதிரி வாழ்ந்து தொலைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஆளுங்க பார்த்து சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா இது, இப்படியே நம்மளை பார்த்துட்டுல 4 பேர் சர்ச்சைக்கே வர மாட்டாங்க. இப்படி பார்த்து இவங்க பாரு கிறிஸ்தவங்க எங்க பாரு எப்போத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி காரியம்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதை பார்த்துட்டு 4 பேர் நம்ம இந்த கல்வாரி சபைக்கு போவேனடா அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. நம்ம உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து கடவுளோட காரியத்துக்கு முக்கியத்துவம் வச்சு வாழ நேரம் பார்க்குறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த மாதிரி அழகான ஒரு கிறிஸ்தவங்க அவங்க எங்கே போகிறாங்க, நம்மளும் போனாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க சர்ச்சுக்கு. So let us all rely on God. நாம் ஆண்டவரையே சார்ந்திருப்போம். Rely on His word. அவருடைய வார்த்தையிலே சார்ந்திருப்போம். Pray to God. ஜெபிப்போம். Serious followers of Christ. உண்மையாய் தீவிரமாய் பின்பற்றுவோம். Don't live a lethargic life. ஆமென். எளிதான ஒரு வாழ்க்கை வாழ Don't வேண்டாம். live a shabby Christian life. ஒரு துக்கமான வாழ்க்கை வாழ வேண்டாம். Live a very active Christian life. ஆமென். தீவிர கிறிஸ்தவர்களாய் இருப்போம். Give importance to God. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். Come to church. சபைக்கு வருவோம். Pray. ஜெபிப்போம். Worship. ஆராதிப்போம். Hear God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்போம். And be obedient to God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். Live a practical life. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம். A good Christian life we will live. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை So வாழ்வோம். that people will see your life. அப்பொழுதுதான் ஜனங்கள் உங்களை பார்ப்பார்கள். Oh, glorify the Father in heaven. பிதாவை அவர்கள் பரலோகத்தில் what a மகிமைப்படுத்துவார்கள். Christian. You know, see, even அவங்க கஷ்டத்திலையும் பிரச்சனை நடுவுல கூடி பாரு, கடவுளை தேடி போறாங்க பாருப்பா. எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டங்கள், ஆனா கடவுளை பிடிச்சு வாழ்றாங்களே, இதை நினைக்க நேரம் அவங்க பார்க்க நேரம் கடவுளை நாம மகிமைப்படும். God's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். Why can't we rely on God? நாம் ஏன் ஆண்டவரை சார்ந்திருக்க See கூடாது? here, Hebrew in the book of Hebrew, ஆமென். எபிரேயர்கள் the நிருபத்தில் author, he saw the state and condition of their living. அதை எழுதின ஆசிரியர் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையும் நடைமுறையும் பார்த்து They are drifting away from God. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகிச் சென்றார்கள். He is saying, see Christ, கிறிஸ்துவை பாருங்கள். person of Christ, ஆமென். கிறிஸ்துவின் சுபாவத்தை பாருங்கள். supremacy of Christ, கிறிஸ்துவின் மகிமையை what பாருங்கள். Christ did on the cross. கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? In the Mount Sinai, the law was given, ஆமென். சீனாய் மலையிலே கட்டளை கொடுக்கப்பட்டது. but Jesus died on the cross in the Mount Calvary. ஆமென். கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காய் மரித்தார். And he died for us. அவர் நமக்காக ஜீவன் தந்தார். And third day resurrected. மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். Whoever believe in him, he gives life and life in abundance. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஜீவனை நித்திய வாழ்வை பெறுவார்கள். Why can't we put our centrality,
our focus is on Christ. அவை நம்முடைய மையமாக கிறிஸ்து இருக்கட்டும், கிறிஸ்துவை மையப்படுத்திய நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். எல்லாமே சர்ச்சுக்கு வர நேரம் ஒண்டி இல்ல, இயேசு கூப்பிடுது 24/7 365 days always keep Christ in our life. 365 நாளும் 24 மணி நேரமும் எப்போதும் கிறிஸ்துவை நமக்குள்ளே Oh, வைத்திருப்போம். what a life it will be. என்ன ஒரு வாழ்க்கை What அது. a joyful life it will be. என்ன ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு இது. What a joy and happiness you will experience in your life. என்ன ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள்.